Hi guys, welcome to my another new vlog. அப்போ நீ கொழுக்கட்டை தானே செய்ய போறீங்க? இன்னைக்கு பெருமாளும் காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்காக கொழுக்கட்டை செய்ய போறாங்க. ஆயா என்ன பண்ணுது? மாவுலாம் பிடிச்சி ரெடி வச்சிட்டீங்களா? இதுக்கு என்னென்ன மாவு போட்டீங்க? சத்து மாவு வேற? அவ்வளோதானா? நீயா கொழுக்கட்டை செய்ய போற? அம்மு வந்து சும்மா திங்கிறது மட்டும்தான். ஏரி இல்லையா? ஐயா அது ஏரி வேலை ஏமாக்கா ஏரி வேலை தானே? மோகா உங்க பாப்பா எவ்வளோ பாராட்டணும் மோகா. இங்க அம்மு பாரு ஏய் என்ன துணிடா டே டே இந்த ஓலக்கட்டில் உனக்கு இங்கே போய் ஓலக்கட்டு பக்கத்துலேயே கிடக்குதுடா டே. வாங்க காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அனுஷ்கா இவ்வளோ சின்ன வயசுல எப்படி சாப்பாடுலாம் ஆக்கிட்டுக்கிட்ட? எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு திங்கிறது கூட தெரியாது. எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாரா? போதுண்டா கொழுக்கட்டை எடுத்து வைங்கடா. ஏ உண்மையாலுமே கொழுக்கட்டை சூப்பராக இருக்குமா பாப்பா? அதில் என்னது? ஆமாம் பாப்பா அந்த திணி இட்லி கொண்டாக்கள் நல்லா வைங்க. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஏ சாப்பிட்டதே இல்லடா. ஏ அம்மா எங்கே போகிறாங்க? அம்மு யார் பாப்பா கலாய்க்கிறா? அம்மு தான் மெயின் ஆள். அம்மா எங்கே காட்டு கோன் வச்சுக்கிறதா? அம்மா எங்கே காட்டுமா? அம்மையா என்னாச்சு இன்னைக்கு அம்முக்கு? கலாய்க்கிறியாமா இது பண்ணுறியாமா? நான் அவளை எங்கடா கலாய்க்கிறேன்? வீட்டுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ள பண்ணிட்டா. பாப்பா என்னாச்சு அமிஞ்சு போச்சா? கேஸே பற்றாக்குறையா இருக்குது பாப்பா. பாப்பா இந்தியா முழுக்க கேஸ் பற்றாக்குறை இருக்குது. சொன்னா கேடு. டேய் டேய் அதுலேயே வைங்கடா. அடுப்பு எரிய மாட்டேது மழை ஏறத்துல. அனுஷ்கா என்ன பெரிய பொண்ணானே எவ்வளோ செய்வோம். கவுஸ் வயசுல வந்துட்டாலும் ஒன்றும் செய்ய மாட்டோம். நாம் எப்படி இருக்கிறோம்? கவுசி கூட எதை வேலை பண்ணுறேன் பாப்பா என்ன பண்ணுறான்? அனுஷ்கா வேலை செய்கிறதா நீ அனுஷ்கா காலில் இருந்துச்சுன்னு காலை தொட்டு கும்பிடணும். அவங்களாம் சோறா கேட்க தெரில. வயசு எத்தனை இப்போ தான் 10 வயசு. 12 வயசு. அவ்வளோதான் அனுஷ்கா சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பாப்பா வேறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுதான் எங்கள் வீட்டு பேலஸ், மோகனோட பேலஸ். சொந்தமாக இவரே கட்டினது. மோகன் இப்போ இதுக்கு இல்லை சார்ஜ் ஆஃப் பண்ணி போட்டுக்கிறேன். கரண்ட் வரல அதனால அப்படி சொல்லுவாங்க. இப்பயும் வரலையா? சுவிட்ச் போட்டி பாக்ஸ் மாற்றணும். இல்லை இப்போ கரண்ட் இது வரல. கரண்ட் வருது சேர்ந்து சுவிட்ச் பாக்ஸ் மாற்றணும். ஒரு இதில் கரண்ட் வருது ஒரு இதில் கரண்ட் வரல. அனுஷ்கா சவுண்ட் வருது வந்துச்சு அப்படிங்குது பாரு. கொழுக்கட்டை பிள்ளையார் பிடித்த கொழுக்கட்டை. பிள்ளையார் பிடிச்ச அனுஷ்கா எங்க ஓபன் பண்ண? மாவுல கேஸ் வேஸ்ட் போயிடும். மூடு ஆவி போத்துல இப்பதான் சீக்கிரமா ஆகும். ஏ அப்புறம் எதுக்குற தெரியும் அவங்க அம்மா தெரியாம செஞ்சுட்டு இருக்கீங்களா? எங்க தோப்புக்கு என்ன வரடா? அங்கெல்லாம் ரொம்ப வெயில் அடிக்கும் மாட்டானே. உள்ள எங்க இவரெல்லாம் சென்னை போய் பெரிய ஆளாயிட்டாரு. படிக்கிறாரு. அடுத்து என்ன ஜிம் போறாரு. அடுத்து என்னடா உடம்பு குறைச்சிட்டாரு. பாரு ஸ்டஃபிங்னா நமக்கு என்னன்னு தெரியாது. உள்ள வைக்கிறதுனால தெரியும். ஃபர்ஸ்ட் உள்ள வைக்கிறது என்ன என்ன அது என்ன அது என்ன ஸ்டஃபிங் நான் முன்ன பின்ன தின்றுதான் தெரியுமா? நீ நான் மட்டும் தின்றுக்கிறேன்.
பாடுற மோகா மாலுக்கு போவார், பீச்சுக்கு போவார், அவனும் ஆளும் கோச்சிங் போவார். நாங்களாம் கொங்கனாபுரத்துலேயே தான் இருக்கிறோம். எங்கே போனால் அப்புறம் வந்துட்டா சில்வரா இல்லை என்னது மோகா என்னடா இது மோகா வேலைக்கு போய் வெளியில எடுத்து போடுறேன் மோகா. நேற்று தான் வெள்ளிக்கிழமை மோகெல்லாம் சோறு திங்கனால தான் இப்படி பேசுறான். இந்த காமெடி தான் வேணான்றது. அம்மா மாதிரி சத்தான பொருட்கள் சாப்பிடணும். அம்மாலாம் டெய்லியும் என்ன சாப்பிட்றேன்? அம்மா டெய்லியும் என்ன சாப்பிட்றேன்? சாப்பாடு சாப்பிடுவா. பீஸா பர்கர் லீவ் நாளில் சோறு திங்க மாட்டா. பீஸாவே சாப்பிட்டுக்கலாம். உருட்டு. நானும் பீஸா சாப்பிடல, பர்கரு, பிரெட் ஆம்லெட்டு. பிரெட் ஆம்லெட்லாம் செம்மையா இருக்கும். ஐயா அது கேவலமா இருக்கும். எங்க அப்பா உனக்கு என்ன தெரியும்? பிரெட் ஆம்லெட்னா என்னது சொல்லு. ஓ சாரி சாண்ட்விச் ஹாப்பியா? இல்ல நான் சாண்ட்விச் சாப்பிட்டேன் கேவலமா சார். பிரெட் ஆம்லெட் அப்புறமேட்டு கட்லெட் மோகா மணி ஒரு மாலுக்கு போயிட்டு இல்ல மணி இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது மணி. பேசாதீங்க மணி. சத்தியமா பிரெட் ஆம்லெட் செய்யலாம். நான் செஞ்சு தரதா? எனக்கு நல்லா பிரெட் ஏய், ஆம்லெட். அம்மா என்ன பண்றா? முட்டை வாங்கிட்டு வா, நான் செஞ்சு தரேன். பீஸாவும் சாப்பிட்டதில்ல, பீஸா பர்கரு, கேஎஃப்சி ஒரு தடி சாப்பிட்டேன். கேஎஃப்சி சாப்பிட்டதில்ல. சிக்கன் அப்புறம் என்னது பிரெட் அல்வா. பிரெட் அல்வா தின்னது இல்ல. எல்லாம் பிரியாணி எஸ்எஸ் போனா போதும். தாத்தா கூப்பிடுதுடா. ஓய் ஏ தாத்தா அட போவ யார் எடுத்து அப்படியே. கேன்சர் குடிக்கிறதும் கேட்டு ஏய் கேட்டோம் கேன்சர் ஓட்ட என்ன குடிக்கணும். மணி 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 அம்மா மோகா அடே கிணத்துல மீன் 2 கிலோ பிடிச்சிட்டு பொறிக்கலாம். மீன் இதுதானே சொல்லுவாங்க. காசு நிறையா இருக்குது கொடுத்துட்டான். இல்லை இருந்தா சரி கூப்பிடுறது வந்துட்டாங்க. அந்த நம்பர் எழுதி கொடுறேன். நம்பர் தான் பேனா வச்சுக்கிறீங்களா? சும்மாவா நாய்க்குட்டி என்ன தான் பண்ணிது? அது தேங்காய் பார்த்து நல்லா டைட்டாக கட்டி போடு. சின்ன நாய் பெரிய நாய் என்னாச்சு? அது எப்படி அது எப்படி கொஞ்சம் லைட்டு அறியல, அது தெரியாது. வீட்டுக்குள்ள லைட் எரியுது இல்லை தாத்தா? இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் லைட் இதெல்லாம் எரியுதான்னு பாருங்க. காலையில் எல்லாமே எரிஞ்சுது. இப்போ போட்டு பாருங்க எரியுதான்னு. இப்போ எரியுது அதான் எரியுது. அஸ்கா வந்துச்சா உள்கிட்ட? வந்துச்சுனா. வந்துச்சா? எங்க கேஸ் அப்படியே தீத்துட்டீங்க. ஏய் இதுல கொஞ்சம் சக்கரை போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா. சக்கரை போட்டேன். போட்டியா? சரி இனிமே என்ன சாப்பாடு அவ்வளோதான். ஏய் என்ன சுடலாம் அப்படியே எடுக்கிறா? சுட வாங்க நீங்க சாப்பிடலாம் தாங்க. சாடு நமக்கு இது சுடுது, நான் எடுத்து சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் மான் கூட போச்சா? இப்பயே இல்லையா? 23,000 தான் நினச்சி மாதிரி. 22 இப்போ தனது முன்னே 22 தானே. சூடான சுவையான கொள்ளுக்கட்டை அடுப்புல இருந்து இறக்குங்கடா. கலர் வருமா? மணி சொன்ன மாதிரி உள்ள ஸ்டஃபிங் எது வைக்கல? ஆயா கூட ஆயா கூட வச்சு வைக்காம சாப்பிட்டுங்கிறீங்களா? எப்படி செய்யணும் ஒரு அறிவுரை சொல்ல எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் கையை நல்லா கழுவிக்கணும். ஒரு குண்டால மாவு கட்டி தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி பெனஞ்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் சக்கரை போட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். அவ்வளோதானே. வெந்துச்சுன்னு எப்படி தெரியும்? வெந்துச்சுன்னா ஸ்மெல் வரும் அந்த கொழுக்கட்டையிலேருந்து. எப்படி ஸ்மெல் அடிக்கும்? நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா உள்ள ஏதாவது அந்த அவுள் ஏதாவது வச்சுக்கலாம். அம்முவெல்லாம் சாப்பிட்றது மட்டும் தான் கூப்பிடுவியா இல்லை அம்மு ஏதாவது வேலை செஞ்சாளா? செஞ்சா சாப்பிடுது என்ன வேலை செஞ்சா? அந்த கொழுக்கட்டை இப்படி பிடிச்சி கொடுத்தா. என்ன சொல்ற? நிச்சயம் வலிக்குது. 2 செஞ்சு கொடுத்தா. இங்க பாரு. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எங்க ஊர்ல மட்டும்தான் காத்து அடிக்குது.
ஐஸ்லாம் சாப்பிட்டு சின்ன வயசுல கடை வச்சு ஐஸ் சாப்பிட்டுலாம் ஒரு காரணாரு டே கம்முன்றா. ஆயா கொழுக்கட்டை சாப்பிடுறேன். இது ஸ்டைலே வேறையா? ஆயா எங்க அம்மா ஆயா மூடி கேட்கலாமா? கேமரால ஏன்னா ஆ சேலஞ்ச் செய்யாம அதிகம் ஏய் தலைவருக்கு 2 கொடுக்கணும் கொழுக்கட்டை. யார் வருது? அம்முக்கு எப்படி கொழுக்கட்டை செய்யணும்னு சொல்லி தந்துடு. மோகம் பாரு நல்லாண்டு தட்டத்தையே காலி பண்ணிட்டேன் மணி டே. இங்கே அம்மு பாரு தீந்துட்டு இப்போ பக்கத்துலேயே தட்டத்தின ஊற்றிக்கிட்டா. அம்மு யாரு? பவர் ஸ்டாரு.